வணக்கம் நண்பா. சிவகார்த்திகேயனோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான SK25 இந்த படத்தை டைரக்டர் சுதா குமாரா தான் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்தோட அப்டேட் பத்தி உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்துல சூர்யா நடிக்கிறாங்க. புறநானூர்னு ஒரு டைட்டில்ல ஒரு ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூர்யா, துல்கர் சல்மான், விஜய் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காஸ்டிங்கை விட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் குறிப்பிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல பேசும் படம் அப்படிங்கிறதுனால நம்ம சூர்யா அவர்கள் அந்த படத்துல இருந்து விலகிட்டாருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காஸ்டிங்கை சுதா குமாரா மறுபடியும் ரெடி பண்ணி இந்த படத்தை வேற ஒரு டைட்டில், அதாவது புறநானூர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் டீசர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இருந்த புறநானூறுங்கிற டைட்டிலே பயங்கரமா இருந்ததுங்க. அதை மாத்தி பராசக்தின்னு வச்சிருக்காங்க. அந்த டைட்டில் டீசர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, டைட்டில் டீசர் ரெடியா வச்சிருக்காங்க. ஜனவரி 26 ரிலீஸ் பண்ண போறதா நமக்கு ஒரு சில அப்டேட்லாம் கிடைச்சிருக்குங்க. அதே ஜனவரி 26 தான் தளபதியோட லாஸ்ட் படம், அதாவது 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போறாங்க. எஸ்கே ஓட இந்த படம் ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் சுதா குமார் எடுக்க போறாங்களா. இந்த படத்துல சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். பட் எஸ்கே அவர்களை மாத்திருக்காங்க. எஸ்கே அந்த இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாப்போம். இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க, புறநானூறு அப்படிங்கிற அந்த படத்துல சூர்யா அவர்கள் விலகினதுக்கு அப்புறமா எஸ்கே அவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க சுதாம. மேபி தனுஷ் அவங்களை செலக்ட் பண்ணியிருந்தா சூர்யாவோட ஆக்டிங்க ஈக்குவல் கொடுத்து நடிச்சிருப்பாரு தனுஷ். பட் எஸ்கே அந்த லெவல பீக் பண்ணுவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாப்போம்.